ஹேடிஜிஸ் எக்கோ அடிக்கிற மாதிரி தான் இருக்கும், கொஞ்சம் அட்ஜஸ்ட் பண்ணிக்கோங்க. ஓகே. இன்றைக்கி என்ன ப்ளாக் அப்படின்னா, நமக்கு வந்து 2 டாஸ்க் இருக்குதுங்க. ஒன்று வந்து ஒரு ப்ராடக்ட் இருக்குது, பேபி ஃபுட்னு வச்சுக்கோங்களேன். ப்ராடக்ட்டை கண்டுபிடிக்கணும், ஏன்னா அது கிடைக்கிறது கொஞ்சம் கஷ்டம். அந்த ப்ராடக்ட்டை ஃபஸ்ட்டு கண்டுபிடிக்கணும். செகண்ட் என்ன பண்ணணும்னா, அதை வந்து நம்ம வந்து பார்சல் அனுப்பணும், செகண்ட் டாஸ்க்கு. ஸோ அந்த அது வந்து இப்போ போஸ்ட் ஆஃபீஸ் வந்து நிறைய இடத்துல சில போஸ்ட் ஆஃபீஸ் வந்து அனுப்ப மாட்டாங்களாம். அது என்ன ஏது அப்படின்றதெல்லாம் நம்ம வந்து போயிட்டு டேரெக்டாக ப்ராக்டிக்கலாகவே நம்ம வந்து எல்லாத்தையுமே என்கொயரி பண்ணி நம்ம அதுக்கப்புறம் நம்ம வந்து அனுப்ப போகிறோம். இது மேபி இப்போ நம்ம வந்து பண்ணும்போது 12:30 ஆகுது. இந்த டாஸ்க் ரெண்டுமே முடிக்க மேபி ஒரு 2:30க்குள்ளே நம்ம முடிக்கிற மாதிரி நம்ம பார்ப்போம். ஸோ லெட்ஸ் see எவ்வளோ நேரம் டைம் எடுக்குதுன்னு. இது வந்து கண்டிப்பாக ஒரு இன்ஃபோ என்டர்டெயின்மெண்ட்டாக இருக்கும் அப்படின்னு சொல்லி நான் நம்புகிறேன். எனிவே டிஜிஸ், லெட்ஸ் கோ. இந்த வீடியோவில் வந்து இந்த மாதிரி டியூயல் பிக்சராக தான் பார்க்க போகிறீங்க. ஏன்னா என்னோடய ஆப்போசிட்டில் உள்ளதையும் என்னையுமே நான் அப்படியே காட்டலாம் அப்படின்னு சொல்லி இருக்கேன். நம்ம இங்கேருந்து எங்கே போக போகிறோம் அப்படின்னா, லிடில்னு ஒரு ஷாப் இருக்குது பக்கத்தில். ஸோ அங்கே போயிட்டு அந்த ப்ராடக்ட் இருக்கா அப்படின்றத வந்து நம்ம பார்க்க போகிறோம். பார்த்துட்டு அங்கே இல்லை அப்படின்னா வந்து அஸ்டான்னு ஒன்று இருக்குது. ஸோ அங்கே வந்து போயிட்டு லெட்ஸ் கோ, நான் லிடில் போயிட்டு கண்டினியூ பண்ணுறேங்க. All the demons quiet, yeah, we were built to thrive, yeah. I think that we've all had enough. ஸோ நம்ம இந்த கவுன் கிட் தான் வாங்கணும். இதில் வந்து நம்பர் 4 ஃப்ரம் இயர் 2ன்னு சொன்னாங்க. நம்பர் 4 அண்டு ஃப்ரம் இயர் 2. ஸோ யா, நம்ம டாஸ்க் வந்து ஃபெயில்டு, இங்கே வந்து இல்லை. ஸோ லெட்ஸ் கோ, வி கேம், நம்ம வந்துட்டோம். இதுதான் அஸ்டான்னு சொல்லுவாங்க. இது ஒரு பெரிய ஷாப் தான், லிட்டில் மாதிரி, கொஞ்சம் சீப்பாகவும் இருக்கும். கண்டிப்பாக இங்கே இருக்கும் நம்புகிறேன், பார்ப்போம். ஹலோ, யூ கேன் ஐ நீட் the Cowan Gate, you know, the baby foods. Baby food? Yeah. The end of the store is all baby food. Oh, okay. எங்க இருக்கு ஐ இந்த இருக்கு லா 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 லே லா 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 லே லா லா லா. Number 4 from 2 years. Yay, success. Got it. ப்ராடக்ட் இதில் வந்து ஸ்கேன் பண்ணி, இது வந்து வெயிட் மிஷின். ஸோ இதில் வந்து நம்ம ப்ளேஸ் பண்ணிட்டோம் அப்படின்னா பிரச்சனைனா அந்த மாதிரி ஸ்கேன் பண்ணி விட்ருவாங்க. ஸோ டோட்டலி நமக்கு வந்து 21 pounds வந்துருக்கு. இப்போ நம்ம வந்து கேஷ்னாலும் கேஷில் பே பண்ணிக்கலாம், கார்டுனாலும் கார்டில் பே பண்ணிக்கலாம். பே கொடுத்துட்டு நோ தேங்க்ஸ், டொனேட் பண்ணுறீங்களான்னு சொல்லி கேட்குறாங்க. எனக்கு யாராவது டொனேட் பண்ணுங்களா அப்படின்ற மாதிரி இருக்குது இப்போதைக்கு. நம்ம கண்டிப்பாக பின்னாடி பண்ணுவாங்க. ஸோ நோ பேக்ஸ், கார்ட் கான்டாக்ட்லெஸ் தான் நம்ம பண்ண போகிறோம். ஸோ கார்ட் கான்டாக்ட்லெஸ். அப்படியே நம்ம கார்டை வந்து இப்படி வச்சோம் அப்படின்னா, ஆமாம், இப்படி வச்சோம் அப்படின்னா ப்ராசஸிங் ஆகுது. Please follow instructions on chip and you like the receipt? Yes. ஓகே, அதை ரிமூவ் பண்ணணும் போலங்க, அதே எனக்கு தெரியாது. Cheers bro, thank you so much. Yeah. ஸோ இது என்ன பண்ணோம் அப்படின்னா, ஒயினுக்கு தான் போடுவாங்க, இப்போ இதுக்கே போட ஆரம்பிச்சிட்டாங்க. இப்போ பேபி ஃபுட்டை கூட திருட ஆரம்பிச்சிட்டாங்க போல். ஒயினுக்கு என்னென்னா இந்த மாதிரி கேப் இருக்கும். ஸோ இது வந்து இந்த இதை கிராஷ் பண்ணும்போது சவுண்டு கேட்கும். இதோட நம்ம எடுத்துகிட்டு போயிருந்தோம் அப்படின்னா, பேக்லேயோ நீங்கள் எதில் வச்சு எடுத்துகிட்டு போனாலும் வெளியில் போகும்போது சவுண்டு கேட்டு கீன்னு அடிச்சிடும். உங்களுக்கு பிடிச்ச பெரிய பாக்ஸாக இருக்குது. 2 அட்லீஸ்ட் ஒரு என்ன சைஸில் சொல்கிறது, ரெக்டாங்குலர் ஷேப்பில் வந்து ஒரு பாக்ஸ் தேவைப்படும். ஒரு பார்சல் சர்வீஸில் கேட்டேன். அவங்க என்ன சொன்னாங்கன்னா, மினிமமாகவே 10 kgs தான் அனுப்ப முடியும். அப்படி நீங்கள் எவ்வளோ கேஜிஸ் அனுப்புனாலும் அந்த 10 kgsக்கான சார்ஜ் தான் வரும் அப்படின்னு சொல்லி சொன்னாங்க. 1 kgக்கு வந்து 450 to 5 pounds ஆகும் அப்படின்னு சொல்லி சொன்னாங்க. நியர்லி 10 kgs வந்து உங்களுக்கு 50 pounds ஆகும். நீங்கள் இப்போ ஒரு சின்ன ஒரு பேப்பர் அனுப்புகிறீங்க, அது ஒரு 100 கிராமாக இருக்குது அப்படின்னாலும் நீங்கள் அந்த பேப்பர்
காசை விட அதிகமாக 50 பவுண்ட்ஸுக்கு நீங்கள் வந்து பார்சல் அனுப்பணும் அப்படின்ற மாதிரி சொல்லியிருந்தாங்க. ஸோ அதனால் போஸ்ட் ஆஃபீஸில் வந்து கண்டிப்பாக கம்மியாக தான் இருக்கும். போஸ்ட் ஆஃபீஸ், DHL இதெல்லாம் வந்து கொஞ்சம் கம்மியாக தான் இருக்கும். ஸோ அங்கே தான் இப்போ நம்ம வந்து விசாரித்து இந்த பார்சலை வந்து நம்ம வந்து சென்ட் பண்ணி வைக்க போகிறோம். டாஸ்க் 2 கம்ப்ளீட்டட். நம்ம வந்து இது பார்சல் வந்து சென்ட் பண்ணிட்டோம் சக்ஸஸ்ஃபுல்லாக. ஸோ மேபி 5 to 7 டேஸில் வந்து அவங்களுக்கு ரீச் ஆகிடும் அப்படின்னு சொல்லிட்டாங்க. ஸோ இந்த மாதிரி கண்டென்ட் இதே மாதிரி vlogலாம் வேணும் அப்படின்னா கமெண்ட்டில் சொல்லுங்கள், நம்ம உங்களுக்காக பண்ணுறேன். அண்ட் தேங்க்யூ டிஜிஸ், பாய்.